அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் திஸ் 25 சப்ஸ்கிரைபர். ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, யாரும் தெரியாதவங்க என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ நல்லா இருக்கா, பிடிச்சிருக்காண்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ப்ரௌனி செய்யலான்னு தோணுச்சு. இந்த ப்ரௌனி பர்ஃபெக்டாக வராதுன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து கொக்கோ பவுடரை வச்சு செய்யலை, மயிலை வச்சு செய்ய போகிறேன். ஸோ ப்ரௌனி செஞ்சுக்கிட்டே ஐ வாண்ட் டு சே சம்திங். என்னென்னா, நான் வந்து மதர்சாலாம் படித்து முடிச்சுட்டு என் டீச்சர்ஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தவங்க என் டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நோக்கம் தான் சொன்னாங்க. என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து லைஃப் கஷ்டமாக இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, ஹெல்ப் பண்ணுறது இல்லை, ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி போகுது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ வந்து அவங்க வேறு அட்வைஸ் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. என்னென்னா, அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு சேர்த்து எல்லாருக்குமே சேர்த்தும் சொன்னாங்க. என்னென்னா, என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறோம்ல, அது வந்து பேடாக ஃபீல் பண்ணாமல் அவங்க இதோட ஒர்ஸ்ட்டாக இருக்கலாம். லைக் குடிக்கிறவராக இருக்கலாம், அடிக்கிறவராக இருக்கலாம், வேறு யார் கூட அஃபேர் வச்சுருக்கிறவராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி தானே இருக்காங்க, அல்ஹம்துலில்லா, என்னை வந்து அல்லாஹ் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் போடாமல் இந்த அளவு தான் வச்சுருக்கான், அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு கிரேட்ஃபுல்லாக இருங்க. நம்ம அந்த ஆயத்து எல்லாருக்கும் தெரியும். கிரேட்ஃபுல்லாக இருந்தால் அல்லாஹ் வந்து நம்மளை உயர்த்துவான் அப்படின்ட்டு. அது வந்து ரிஸ்க்குக்கு மட்டும் கிடையாது, அது எல்லாத்துக்குமே கேரக்டருக்கும் தான். அப்போ தான் அவங்க சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அல்லாஹ் வந்து கண்டிப்பாக உன் ஹஸ்பண்டை கேரக்டர் வைஸில் இம்ப்ரூவ் பண்ணுவான், யூல் see த டிஃப்ரென்ஸ் அப்படின்னாங்க. அது உண்மை தான். லைக் ஹஸ்பண்ட்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, யாராக இருந்தாலுமே சரி, யாராவது நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, லைக் அவங்கள விட்டு தள்ளியும் வர முடியாது, அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும், அந்த மாதிரி இருந்தால் அவங்க அவங்க என்ன கேரக்டர் இருக்கிறாங்களோ அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இதோட ஒர்ஸ்ட்டாக இல்லையே, இந்த அளவு தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்களேன். கண்டிப்பாக அவங்களோட கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் மேலே ஒரு ஒரு முஹப்பத் வரும், ஒரு ரெஸ்பெக்ட் வரும், எல்லாம் சேஞ்ச் ஆகும். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ப்ரௌனி செஞ்சாச்சு. ப்ரௌனி வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் செஞ்சது வந்து சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா ப்ரௌனி செஞ்சு கொஞ்சம் நேரம் அவன்லேயே வைக்கணும். பட் இங்கே டிங்குன்னு அடித்த உடனே 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. வீடியோ கூட எனக்கு ப்ராப்பராக ஷூட் பண்ண விடல. ஸோ ப்ரௌனி அவங்களுக்கு கட் பண்ணி தந்துட்டு செகண்ட் பேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு சாக்லேட் பவுடர் போட்டு வச்சேன். செகண்ட் பேட்ச் ப்ரௌனி பர்ஃபெக்டாக ப்ரௌனி மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு ஒரு பவுலில் அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாமே கட் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டேன், நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆஃபர் போட்டிருந்தார் 98 ஃபில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரிஃபோரில். அதை வாங்கிட்டு அதை அறுத்து இந்த மாதிரி வச்சுட்டா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ப்ரைஸ் வந்து 350 திர்ஹம். ஸோ 350 திர்ஹம்க்கு இது 1 திர்ஹம் எவ்வளோ சீப்பு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நிறைய வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அறுத்து வச்சுருவேன். ஸோ அதை அறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை சுட ஆரம்பித்தேன். ஸோ டுடே வாஸ் அ லாங் டே, அல்ஹம்துலில்லா. ஏன்னா பிஸியாக ஃப்ரீயாக இருக்கிறத விட பிஸியாக இருக்கிறது எவ்வளோ பெட்டர். ஸோ தோசை மாவு போட்டேன், அதுதான் டின்னருக்கும் செஞ்சேன். அப்புறம் டின்னருக்கு கறி லீஃப் பவுடர் வச்சுருக்கேன்ல செஞ்சு ஹேருக்காக, அது மாவுலேயே எனக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி சுட்டேன். பட் வந்து அது அவ்வளோக்கு நல்லா இல்லை. சும்மா சாப்பிட்டாலே தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.